ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 9 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலையே, நான் பார்த்துட்டு வாங்க, அடுத்த பாகத்துக்கு போகலாம். ஒடுக்குமுறைகளால் ஏற்பட்ட விளைவுகள் அம்பேத்கர் அவர்களின் நாட்டுப்பற்றுமிக்க நெஞ்சத்தினை எவ்வாறு பாதித்தன என்பதை பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதியின் வளர்ச்சி கோட்பாடு த எவல்யூஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா என்ற தாம் எழுதிய புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வில் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரம் ஒருபோதும் தானே தற்கொலை செய்து கொள்ளாது என்று குறிப்பிட்டுவிட்டு அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசு மேற்கொண்ட ஒடுக்குமுறைகளை பீமாராவ் அவரோட புக்கில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அரசுக்கு எதிராக தோன்றக்கூடிய எதிர்ப்புகளை தடுப்பதற்கென நிர்வாகத்துறை பெற்றிருக்கின்ற குற்றவியல் சட்டம், தண்டனை விதிப்பு சட்டம் ஆகிய அதிகாரங்களை ஆயுதமாக தரித்து கொண்டிருப்பது போதாதென்று உலகில் வேறெங்கும் இல்லாத அளவுக்கு புதிய ஒடுக்குமுறை சட்டங்களை உருவாக்கி இந்திய சட்ட புத்தகத்தையே கரைபடிய செய்துவிட்டது என்று இதில் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் அதிகார வர்க்கம் பிற்போக்கானது, அடக்குமுறை மிக்கது, பொறுப்பற்றது என்று கண்டித்துள்ளார். கல்விக்கும் தொழிலுக்கும் பணத்தை செலவிடாமல் அரசு ஊழியத்திற்கே அதிகமாக அரசு செலவிடுகிறது என்று குற்றஞ்சாட்டினார். 1910ஆம் ஆண்டுடைய பத்திரிகை சட்டம் பத்திரிகையாளர்களின் வாயை பூட்டியது. இதே தன்மையில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டது. தனிமனித சுதந்திரமும் விவாதிக்கும் உரிமையும் பறிக்கப்பட்டன என்று இக்கட்டுரையில் எழுதியுள்ளார். பீமாராவ் அம்பேத்கர் போல அந்நாளைய தலைவர்கள் எவருமே அன்றைய இந்திய வரலாற்றின் நிலையை இவ்வாறு பொருள் செறிந்த தன்மையில் எழுதவில்லை. மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் பற்றிய பீமாராவ் அம்பேத்கரின் கருத்துக்கள் குறிப்பிடத்தக்கவை. 1853ஆம் ஆண்டு சட்டம், 1909ஆம் ஆண்டு சட்டம் என்று பல்வேறு கட்டங்களில் சட்டங்கள் உருவாக்கப்பட்ட வரலாற்றினை தன் ஆய்வில் குறிப்பிட்டுவிட்டு பிரிட்டிஷ் அரசு தன் சூழ்ச்சித்திரத்தால் சட்டசபை சுதந்திரமாக இயக்கிவிட நடவடிக்கை எடுப்பது போல் போக்கு காட்டிவிட்டு எவ்வாறு அதை செயலுக்கு செய்துவிட்டது என்பதை விளக்கியுள்ளார். நிர்வாக இயந்திரத்தின் மீது எவ்வித அதிகாரமும் செலுத்த முடியாததாகவும், நிர்வாக இயந்திரத்தை ஆக்கவும் இல்லாமல் செய்யவும் உரிய அதிகாரத்தை பெற்றிருக்காததனாலும் நாடாளுமன்ற முறையான வெறும் அதிகாரமற்ற அமைப்பாக இருக்கிறது. முன்னேற்றத்திற்கு தேவையான எந்த நடவடிக்கைகளுமே நிர்வாகம் மேற்கொள்வதில்லை. ஏனெனில் அரசு நிர்வாகம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. இந்த நிர்வாகத்தினுடைய இயல்பு, நோக்கம், நலன்கள் ஆகியவை இந்திய சமுதாயத்தினை உந்தி செலுத்தும் ஆற்றல்கள் பற்றி கவலைப்படவில்லை. நிர்வாக இயந்திரமானது சமுதாயத்தை உந்தும் ஆற்றல்களின் தேவைகள், துன்பங்கள், விளைவுகள் பற்றி கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு மாறாக நிர்வாக இயந்திரத்தின் விருப்பங்கள் இந்த ஆற்றலுக்கு எதிராக நின்றன. எனவே நிர்வாக இயந்திரம் மக்களுக்கு கல்வியை வழங்கவில்லை, சுதேசிய உணர்ச்சிக்கு எதிராக நின்றது. சுதேசியம் என தோன்றிய அனைத்தையுமே முளையிலேயே கிள்ளியது. இதுதான் நிர்வாக இயந்திரத்தின் இயல்பாகும் என்று பிரிட்டிஷ் நிர்வாகத்தை பற்றி பீமாராவ் அம்பேத்கர் குறிப்பிட்டுள்ளார். பட்டம் பெற்ற பின் பீமாராவ் அம்பேத்கர் தான் கல்வி கற்க உதவிய பரோடா மன்னன் ஆட்சியில் தன் தந்தையின் விருப்பத்திற்கு எதிராக பணியில் சேர்ந்தார். பரோடா அரசின் படைப்பிரிவில் லெப்டினன்ட் பதவியில் நியமிக்கப்பட்டார். பிரிட்டிஷ் இந்திய அரசில் எல்லா பதவிகளிலும் வைத்திக பாப்பனர்களே இருப்பதால் இதில் பணிபுரிவது சொல்லோனா தொல்லையும் துன்பமும் தருவதாகவே இருக்கும் என்பதை நன்கு உணர்ந்துதான் பரோடா மன்னர் ஆட்சியில் வேலையில் சேர்ந்தார். பீமாராவ் அம்பேத்கர் பரோடா அரசில் பணியேற்ற 15வது நாளில் 1913 ஜனவரி மாதத்தில் பம்பாயிலிருந்து இவருடைய தந்தை மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக தந்தி வந்தது. தந்தையின் உடல் நலனை கவனிக்க வேண்டி பரோடாவிலிருந்து உடனே புறப்பட்டார். வழியில் சூரத் தொடர்வண்டி நிலையத்தில் தன் தந்தைக்காக இனிப்புகள் வாங்கிட இறங்கினார். இவர் வாங்கி கொண்டு வருவதற்குள் தொடர்வண்டி புறப்பட்டு சென்று விட்டது. அடுத்த நாள் காலை பம்பாயை அடைந்தார். உயிருடன் போராடி கொண்டிருக்கும் தந்தையை கண்டதும் திகைத்து நின்றார். யாருக்காக தன் சிந்தனை, நம்பிக்கை, உழைப்பு ஆகிய எல்லாவற்றையும் கொடுத்தாரோ அந்த அன்பு மகனை அவருடைய கண்கள் தேடின. வலுவிழந்து விட்ட தன் கைகளால் மகனின் முதுகை மெல்ல வருடினார். அடுத்த நொடியே அவரது தொண்டை குழியை மரண ஓலம் அடைத்தது. கண்கள் மூடின, கை கால்கள் செயலிழந்தன, இறுதி மூச்சு நின்றது. ஆற்றோனா துயரம் பீமை கவ்வியது. ஓவென கதறி கதறி துடித்து அழுதார். வீட்டிலிருந்த மற்றவர்களின் அழுகை ஒளியை விட இவரின் ஒப்பாரியே பெரிதாக இருந்தது. 1919 பிப்ரவரி 2ஆம் நாள் பீமாராவ் அம்பேத்கரின் வாழ்வில் துக்கமான நாளாக அமைந்துவிட்டது. தீண்டப்படாதவரான சுபேதார் ராம்ஜி மலோஜி மறைந்து விட்டார். வாழ்வின் இறுதி வரை அவர் கடும் உழைப்பாளர். தன் இன்ப நுகர்ச்சிகளில் மிகவும் அளவுடன் இருந்தார். உயர்ந்த குறிக்கோளும் ஆழ்ந்த பக்தியும் மிக்கவர். அந்த நிறைவாழ்வு வாழ்ந்து முதுமையில் இறந்தார். ஆனால் குடும்பம் வறுமையிலும் கடனிலும் இருந்தது. ஆயினும் அவர் தன்னிகரல்லா தனி பண்புகளை கொண்டிருந்தார்.
தன் இனத்திற்கும் நாட்டிற்கும் மானிடத்திற்கும் தன் மகன் மூலம் வரப்போகின்ற அரிய செல்வத்தை அறிய வாய்ப்பில்லாதவராகவே மறைந்தார். உலக இன்ப நுகர்ச்சிகளுக்கு இரையாகாத உள்ள உரையை தன் மகனுக்கு ஊட்டியிருந்தார். தன் மகனுடைய சமகால தலைவர்களிடம் மிக அரிதாக காணப்பட்ட ஆழ்ந்த ஆன்ம நேயத்தையும் உருவாக்கிய தந்தை இவர். தனக்கு பின் போராடுவதற்கும் ஒரு புதிய உலகை சமைப்பதற்கும் தன் மகனை உலகிற்கு விட்டு சென்றார். பீமராவ் அம்பேத்கர் இப்போது தன் சொந்த காலிலேயே நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தனியாத அறிவு வேட்கையும் வாழ்வில் உயர வேண்டும் என்ற பேரவாவும் அவரின் ஓய்வறியாதவராக ஆக்கின. பரோடாவிற்கு வேலைக்கு மீண்டும் செல்ல அவர் மனம் விரும்பவில்லை. 1913 ஜூன் மாதம் மற்றொரு வாய்ப்பு வந்தது. இக்கட்டத்தில் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்க சில மாணவர்களை அனுப்பிட பரோடா மன்னர் விரும்பினார். பம்பாயில் அரசரின் அரண்மனையில் மன்னரை சந்தித்து பீமராவ் தன் வரலாறு முழுவதையும் தெரிவித்தார். அவருடைய அரசு விளம்பரம் செய்துள்ளவற்றில் ஏதாவது ஒரு உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்குமாறு அரசர் அறிவுறுத்தினார். அவ்வாறே பீமராவ் விண்ணப்பம் அனுப்பினார். பீமராவையும் மற்றும் 3 மாணவர்களையும் மேற்படிப்பு படிப்பதற்காக அனுப்புவது என்று அரசர் முடிவு செய்தார். பீமராவ் பரோடாவிற்கு அழைக்கப்பட்டார். பரோடா அரசின் கல்வித்துறை துணை அமைச்சர் முன்னிலையில் 1913 ஜூன் 4ஆம் நாள் குறிப்பிடப்பட்டுள்ள பாடங்களை நன்கு படிப்பேன் என்றும் படித்த பின் பரோடா அரசில் 10 ஆண்டுகள் பணிபுரிவேன் என்றும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.